ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்த ஆசை. எடுத்து வாசி. கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடர்கின்றோம். வாருங்கள், இந்த நிகழ்ச்சியை நமக்காக விளக்கங்களோடு தெளிவுபடுத்த இருக்கின்றவர் தந்தை ரேமன் ஜோசப் அவர்களை வரவேற்போம். வணக்கம் தந்தையே. வணக்கம். மேலும் அவர் சிலை தூண்களையும் அசெரா கம்பங்களையும் வெட்டி வீழ்த்தி அவ்விடங்களை மனித எலும்புகளால் நிரப்பினார். மேலும் அவர் சிலை தூண்களையும் ஏற்கனவே பார்த்துருக்குறோம். அந்த தூண்களுக்கு கீழே சிலை இருக்கும். அது அசரியத்தாக இருக்கலாம் அல்லது பாகாலா இருக்கலாம். இங்கே அஷரே கம்பங்களைத்தான் குறிக்கிறது. இந்த கம்பங்களையெல்லாம் வெட்டி வீழ்த்தி அவ்விடங்களை மனித எலும்புகளால் நிரப்பினார். மனித எலும்புகள் என்றாலே அந்த மனித எலும்பு, மனித சாம்பல், இதெல்லாம் அருவருக்கத்தக்க ஒரு செயல். அதாவது தீட்டுப்படுத்துகின்ற ஒரு செயல். அதில் யாரும் போக மாட்டாங்க. தீட்டுப்பட்ட இடத்துல யாரும் போக மாட்டார்கள். மனித எலும்பு என்றால் இறந்த மனிதனுடைய எலும்புகள். இறந்த மனிதனை தொட்டாலே அது என்ன ஆகும்? தீட்டு. அப்போ எலும்பு தொட்டா, அந்த சாம்பலை தொட்டா பெரும் தீட்டு. எனவே அந்த அடிப்படையில் என்ன பண்ணுறாரு யோசியா, இந்த பக்கத்தில் யார் எட்டி கூட பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த பகுதி முழுவதும் எதை நிரப்பி வைக்கிறார்? மனித எலும்புகளை. யாரும் அந்த பக்கத்தில் கூட போகக்கூடாது என்கிற எண்ணத்தில் மனித எலும்புகளை அவர் நிரப்பி வைக்கிறார். அதான் அவர் செய்த ஒரு மாபெரும் சீர்திருத்தம். பாருங்கள், உண்மையிலே ஒரு மாபெரும் சீர்திருத்தவாதி என்று தான் சொல்ல முடியும். ஒரு அரசன் அதுவும் 8 வயசுல அரசன் ஆகிட்டு 26 வயசுல இவ்வளவையும் செஞ்சுக்கிட்டு இருக்கான். அதாவது அவன் 100 ஆண்டில் கால்பகுதி தான் கடந்திருக்கிறான். அந்த அளவுக்கு அவனுக்கு துணிச்சல் வந்திருக்கிறது என்றால் அந்த இறைவார்த்தை, திருச்சட்ட நூல். அந்த திருச்சட்ட நூலை வாசித்ததை கேட்டவுடனே அவனுக்கு அந்த ஆர்வம் பற்றி எறிகிறது. யாவே எப்படியெல்லாம் நம்முடைய மக்கள் உதறி தள்ளியிருக்கிறார்கள், அவரை முழுவதுமாக ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள். இனிமேல் அப்படிப்பட்ட சிந்தனையே வரக்கூடாது. அதற்கு எது எது காரணமாக இருந்ததோ, எந்த கடவுளாக இருந்தாலும் சரி, எந்த கல்தூணாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் அடித்து நொறுக்கு என்று சொல்லி ஒட்டுமொத்தமாக நொறுக்கி இருக்கிறான். அதனால் அதுதான் இவன் செய்த மாபெரும் சீர்திருத்தமாக நாம் பார்க்கிறோம். எனவே இந்த 4 to 14 வரை யோசியாவினுடைய சீர்திருத்தத்தை பற்றி நாம் பேசுகிறோம். அதற்கடுத்த பகுதி இந்த சீர்திருத்தம் எருசலேம் அல்லது கெதரோன் பள்ளத்தாக்கோட மட்டும் நிற்கல, அல்லது யூதாவினுடைய பிற பகுதிகள் மட்டும் அது முடியலை. இது எங்கெல்லாம் போகிறது? பெத்தேலுக்கு போகிறது, சமாரியாவுக்கு போகிறது. அதைத்தான் 3வது பகுதி சுட்டி காட்டுகிறது. சமாரியா பெத்தேலிலும் சீர்திருத்தம். 15 முதல் 20 வசனங்கள் 3ஆம் பகுதி. இந்த பெரும்பிரிவான யோசுவா யாவேயுடன் உடன்படிக்கையை புதுப்பித்தலும் அவருடைய சீர்திருத்தம் என்கிற தலைப்பில் நாம் இப்பொழுது 3வது பகுதியை பார்க்கிறோம். 15 முதல் 20 வசனங்கள். இஸ்ரேலை பாவத்திற்கு உள்ளாக்கிய நேபாற்றின் மகன் யெரொபெயாம் பெத்தேலில் எழுப்பியிருந்த தொழுகை மேடையும் அதன் பலிபீடத்தையும் அவர் தகர்த்து தீக்கிரையாக்கினார். நேபாற்றின் மகன் யெரொபெயாம் என்கிறவன் வடநாட்டினுடைய முதல் அரசன். அவன் என்ன பண்ணா, ஒரு மாபெரும் தவறை செய்தான். எருசலேமிலிருந்து தன்னை பிரிக்க வேண்டும் என்பதற்காக, எருசலேமுக்கு யாருமே போகக்கூடாது என்பதற்காக தன்னுடைய வடநாட்டினுடைய வடக்கு எல்லை, தெற்கு எல்லை. வடக்கு எல்லை என்பது லெபனானுடைய மலைப்பகுதியில் உச்சத்தில் இருக்கிற ஹெர்மோன் மலை. அந்த ஹெர்மோன் மலையிலிருந்து தான் யோதா நதி புறப்படுகிறது. அந்த நதி புறப்படுகின்ற அந்த மலையினுடைய அடிவாரத்தில் தான் என்கிற ஊர் இருக்கிறது. அது வடநாட்டினுடைய ஒரு இனத்தினுடைய பகுதி, அந்த தான் இனத்தினுடைய பகுதி. அந்த தான் இனத்தினுடைய பகுதியில் தான் என்கிற ஊர் இருக்கிறது. அங்கிருந்து அவனுடைய தெற்கு எல்லை என்பது பெத்தேல், வடநாட்டிய தென்னெல்லை.
இப்போ பெத்தேலிலும் தானிலும் அவன் என்ன பண்ணுறான், பொற்கன்றுக்குட்டிகளை சிலையாக வைக்கிறான். அங்கே வழிபாடு நடத்தான், யாவை வழிபாடு தான் நடத்தான். யாவை என்றால் அவர்களுக்கு எலோகிம், பேரே மாற்றிட்டான். யாவைக்கு பதிலாக எலோகிம் என்று மாற்றி விட்டான். அதுதான் பின்னால் என்ன வழிபாடாக மாறியது, பாகால் வழிபாடாக மாறியது. தொழுகை மேடு வழக்கமாக பிற இனத்தாருடைய வழிபாட்டு தளமாகத்தான் இருக்கும். அதை இறுதியாக அவங்க யாவை வழிபாட்டை விட்டுவிட்டு, அதை எலோகிம் வழிபாட்டை விட்டுவிட்டு பாகால் வழிபாட்டையே நடத்த ஆரம்பித்தார்கள். இதற்கு மூல காரணமாக இருந்ததே இந்த யெரொபெயாம். எனவே தான் யெரொபெயாமுடைய பாவம் என்றே இதை குறிப்பிட்டு சொல்லுவார்கள். அவன் தொழுகை மேட்டை ஏற்படுத்தியதை, இந்த 2 இடங்கள்லையும் பெத்தேல்லையும் தான்லையும் தொழுகை மேட்டை கட்டியதை, அங்கு வழிபாடை நடத்தியதை இவனுடைய பாவம் என்றே அறிக்கையிடுவார்கள். இதையும் என்ன செய்கிறாரு யோசியா, இடித்து தீக்கிரையாக்குகிறார். ஆனால் நம்ம இதை புரிஞ்சு கொள்ளணும், இந்த காலகட்டத்தில் இந்த வடநாடு என்பது வடநாடே இல்லை, வடநாடு என்ற பகுதியே இல்லை. அந்த ஊர்கள் தான் இருக்கிறது ஒழிய, பெத்தேல் என்கிற ஊர் இருக்கிறது, ஷெக்கேம் என்கிற ஊர் இருக்கிறது, சமாரியா கூட அழைக்கப்பட்டு விட்டது. இந்த பகுதிகளெல்லாம் நகரங்கள் பெயர்கள் தான் இருக்கிறது. மற்ற பகுதிகளெல்லாம் யார்கிட்ட போயிடுச்சு, அசிரியாவிட்ட போயிடுச்சு. அடிப்படையில் சொல்லப்போனால் ஒரே ஒரு நாடு மட்டும்தான் இருக்குது, தென்னாடு மட்டும்தான் இருக்குது. அதை தாண்டி கீழே போனால் என்ன, எகிப்து. எகிப்திலும் அசிரியருடைய ஆதிக்கம் இருக்கிறது. இங்கு தென்னாட்டிலும் அசிரியருடைய ஆதிக்கம் இருக்கிறது. ஏறக்குறைய கப்பம் கட்டுகிற அரசர்களாகத்தான் தென்னாட்டு அரசர்கள் இருக்கிறார்கள் அசிரியாவுக்கு. ஆனால் இப்போ உள்ள சூழல், அதாவது நம்ம யோசியாவுடைய காலத்தினுடைய சூழல் என்னவென்றால், அசிரியா பலம் இழந்து விட்டது. அசிரியா பலம் இழந்ததுனால ஏறக்குறைய இவனுடைய காலகட்டத்தில் 620கள் 615களில் அசிரியாவினுடைய கடைசி மன்னன் வந்து விட்டான். அதனால் முழுவதுமாக அவன் வலிமை இழந்து விட்டான். அந்த வலிமையை பயன்படுத்தி பாபிலோனியர்கள் மிக வலுவாக வந்து கொண்டு இருக்கிறார்கள். ஒவ்வொரு பகுதியாக பிடித்து கொண்டு இருக்கிறார்கள். மத்திய ஆசியாவில் இருக்கிற யூப்ரட்டிஸ் டைகிரிஸ் தீரத்தில் இருக்கிற பல்வேறு பகுதிகளை எல்லாம் தங்கள் கைக்கு கொண்டு வருகிறார்கள் பாபிலோனியர்கள். அதனால யாருடைய வலிமை குன்றுகிறது, அசிரியருடைய வலிமை குன்றியதுனால இப்ப யோசியாவுக்கு எங்கே ஆட்டம் போட முடிகிறது, தென்னாட்டில் மட்டுமல்ல வடநாட்டில். என்றால் அந்த அசிரியா இவனை நோக்கி வரப்போவதில்லை. காரணம் என்னன்னா, அசிரியாவுக்கு இப்போ யாரோட சண்டை போட வேண்டியிருக்கிறது, பாபிலோனியரோடு சண்டை போட வேண்டியிருக்கிறது. இவனை பற்றி அவர்கள் அக்கறை கொள்ளவே மாட்டார்கள். அதனால தான் ஜோஷியா காலத்தில் இந்த வடநாடு வரை இவனால் சென்று வடநாட்டில் நடந்த இந்த யாவே வழிபாட்டுக்கு புறம்பான வழிபாட்டு தலங்களை எல்லாம் உடைத்து நொறுக்க முடிந்தது, இடித்து தகர்க்க முடிந்தது. அசரேவை தூள் தூளாக்கி நெருப்பிலிட்டார். அப்படின்னா பாருங்க, அசரே என்பது அந்த தூண், அசரே தூண்களை, வழமை வழிபாட்டுக்கான தூண்களை. பாகால் வழிபாடு என்பது ஆண் தெய்வ வழிபாடு, அஷரே வழிபாடு என்பது பெண் தெய்வ வழிபாடு. அதையும் தகர்த்து எறிந்தார். 16 யோசியா திரும்பி பார்த்தபோது அங்கு மலையின் மேல் கல்லறைகள் இருக்க கண்டார். மலையின் மேல் கல்லறைகள் இருக்க கண்டார் என்றால் இவங்க அந்த பக்கம்லாம் போகவே முடியாது. இப்பொழுதுதான் அவர்களால் அந்த பகுதியில் போக முடியாது. வடநாட்டும் தென்னாடும் பிரிந்த பிறகு வடநாட்டு அரசர்களுக்கும் தென்னாட்டு அரசர்களுக்கும் ஒரு சில காலகட்டங்களில் மட்டும்தான் தொடர்பு இருந்தது. அதுவும் குறிப்பாக ஆகாப்புக்கு பிறகு அவனுடைய மகன் ஜெகராம், அகசியா இவர்களுடைய காலத்தில் இந்த தென்பகுதியில் இருந்த யோசபாத்துக்கு பிறகு அவருடைய மகன் அகசியா, அதே மாதிரி யோவாசு, இவர்கள் காலத்தில் கொஞ்சம் தொடர்பு இருந்தது. அதற்கு பிறகு தொடர்புகள் இல்லை. எனவே இவர்களெல்லாம் இங்கே வடநாட்டு பகுதிக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளுக்குள்ள இல்லை. அதோடு இப்போ அசிரியா பகுதியாக மாறிவிட்டது. எனவே அங்கே என்ன இருக்கிறது என்று கூட தெரியாது. இப்போ யோசியா வடக்கே சென்ற போது அங்கே ஒரு கல்லறையை பார்க்கிறான். அந்த கல்லறை அவர் ஆள் அனுப்பி அக்கல்லறையிலிருந்து எலும்புகளை எடுத்து கடவுளின் அடியவர் உரைத்த ஆண்டவரின் வாக்கிற்கிணங்க அவற்றை பலிபீடத்தின் மேல்
சுட்டெரித்து அதை மாசுபடுத்தினார். இதுவும் ஒரு முக்கியமான செய்தி. யோசியா திரும்பி பார்த்தபோது அங்கு மலையின் மேல் கல்லறை இருப்பதை கண்டார். அவர் ஆள் அனுப்பி அந்த கல்லறையிலிருந்து எலும்புகளை எடுத்து வந்து கடவுளின் அடியவர் உரைத்த, அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம், இந்த பகுதி எங்கே வருதுன்னா கடவுளின் அடியவர் உரைத்த, அந்த கடவுளின் அடியவர் எங்கே உரைக்கிறார், இந்த பகுதி எங்கே வரும்னா 1 அரசர்கள் 13ஆம் அதிகாரம் 1 முதல் 2 அதை வாசிப்போம். இது ஒரு முக்கியமான பகுதி. இந்த பகுதிக்கும் 2 அரசர்கள் இப்போ நம்ம வாசித்த பகுதிக்கும் 23ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துக்கும் தொடர்பு இருக்கிறது. 1 அரசர்கள் 13ஆம் அதிகாரம் 1 முதல் 2. 13ஆம் அதிகாரம் 1 முதல் 2. யெரொபெயாம் தூவம் காட்ட பீடத்தருகில் நிற்கையில், இதோ இறையடியார் ஒருவர் ஆண்டவரின் சொற்படி யூதாவிலிருந்து பெத்தேலுக்கு வந்தார். ஆண்டவரின் யூதாவிலிருந்து வருகிறார், தென்னாட்டிலிருந்து பெத்தேலுக்கு வருகிறார். ஆண்டவரின் வாக்கிற்கு இணங்க அவர் அப்பீடத்திற்கு எதிராக குரல் எழுப்பி, பலிபீடமே பலிபீடமே, இதோ தாவீதின் குடும்பத்தில் யோசியா என்ற பெயருள்ள ஒரு மகன் பிறப்பான். அவன் உன்மீது தூபத்தை எரிக்கும் தொழுகை மேடுகளில் குருக்களை உன்மீதே பலியிடுவான், மனிதரின் எலும்புகளை உன்மீது சுட்டரிப்பான் என்கின்றார் ஆண்டவர் என்றார். ஆக இந்த 2 வசனங்களும் பெயர் தெரியாத ஒரு இறைவாக்கினர் யூதாவிலிருந்து வடக்கு நோக்கி வந்து யெரொபெயாமிடத்துல இறைவாக்க உரைக்கிறார். என்றால் யெரொபெயாம் வந்து தூவம் காட்டுகிறார். யார் தூவம் காட்டணும்? பீடத்துல குருக்கள் தான் தூவம் காட்டணும். ஆனால் குருக்கள் தூவம் காட்டாம யாரு தூவம் காட்டுவது? யெரொபெயாம் தூவம் காட்ட. உடனே அதற்கு எதிராக இந்த இறைவாக்கினர் சொல்லுகிறார், ஒரு காலத்துல யோசியா என்கிற அரசன் வருவான், அவன் என்ன பண்ணுவான், நீ இப்ப தூவம் காட்டுகிற, அவன் உன்மீது தூபத்தை எரிக்கும் தொழுகை மேடுகளின் குருக்களை உன்மீதே பலியிடுவான் அப்படிங்கிற ஒரு கருத்தை மட்டுமல்ல, மனிதரின் எலும்புகளை உன்மீது சுட்டரிப்பான். ஏறக்குறைய அந்த நிகழ்வைத்தான் இந்த 2 அரசர்கள் 23ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சுட்டி காட்டுகிறது. கடவுளின் அடியவர் உரைத்த ஆண்டவரின் வாக்கிற்கு நாங்க அவற்றை பலிபீடத்தின் மேல் சுட்டரித்து அதை மாசுபடுத்தினார். எதை? எலும்புகளை. அதான் அவர் சொல்கிறார், எலும்புகளை உன் பலிபீடத்தின் மீது எரித்து அவர் என்ன செய்வார்? மாசுபடுத்துவார் என்று பெயர் தெரியாத இறைவாக்கினர் யூதா நாட்டிலிருந்து வடக்குல எந்த காலம்? யெரொபெயாம் காலம். யெரொபெயாம் காலம் என்பது முதலாம் யெரொபெயாம். அவன்தான் வடநாட்டை ஏற்படுத்தியவன். இந்த பெத்தேலிலும் அதே மாதிரி தானிலும் பொற்கன்று குட்டிகளை வைத்தவன். இந்த பெத்தேலில் தான் இந்த நிகழ்வை அவன் இந்த சிலைக்கு தூவம் காட்டினான். அதற்கு எதிராகத்தான் குரல் கொடுத்த அந்த இறைவாக்கினர். அந்த இறைவாக்கினுடைய இறைவாக்கு நிறைவேறுகின்ற நிலையில் யோசியா வந்து பெத்தேல்ல இப்ப என்ன பண்றாரு? கல்லறையில் இருந்த எருமைகளை அடுத்து வந்து பலிபீடத்தின் மேல் சுட்டரித்து, அந்த பலிபீடம் யாருடைய பலிபீடம்? அந்த நம்ம ஏற்கனவே சுட்டிக்காட்டிய பெத்தேலில் உள்ள பொற்கன்று குட்டி வழிபட்ட அந்த பலிபீடத்தில் சுட்டரித்து அதை மாசுபடுத்தினார். 17. பின்பு அவர், அதோ அங்கு தெரியும் நினைவு சின்னம் யாருடையது என்று கேட்டார். அங்கே ஒரு பக்கத்திலே இன்னொரு நினைவு சின்னம் இருக்கிறது. அந்த நகர மக்கள் அது யூதா நாட்டை சார்ந்த கடவுளின் அடியவர் ஒருவரின் கல்லறை. ஏறக்குறைய இந்த யூதா நாட்டை சேர்ந்த இறைவாக்கினர் அங்கே அறிவித்த உடனே இவரை கொண்டிருப்பார்கள் என்றால் அரசனுக்கு எதிராக அவன் குரல் கொடுக்கிறான் என்று. அதனால் அங்கேயே அவருக்கு கல்லறை அமைத்து ஒரு நினைவுத்துணை வைத்திருக்கிறார்கள். அதைத்தான் இங்கே சுட்டி காட்டுகிறார்கள். இது வந்து அந்த அரசர்கள் புத்தகத்தில் இல்லை, முதல் அரசர்கள் புத்தகத்தில் இல்லை, அவரை கொலை செய்வதோ அல்லது கல்லறை வைக்கப்பட்டதோ. ஆனால் இங்கே குறிப்பு இருக்கிறது, அவருக்கென்று ஒரு கல்லறை இருந்தது. அது யூதா நாட்டை சேர்ந்த கடவுளின் அடியவர் என்று மக்களே அறிந்திருக்கிறார்கள். மக்கள் தான் சொல்லுகிறார்கள் இது யாருடைய கல்லறை என்று கேட்டபோது பெயர் தெரியாத யூதா நாட்டை சேர்ந்த ஒருவருடைய இறைவாக்கினுடைய கல்லறை என்று சொல்லுகிறார்கள். நீர் பெத்தேலில் பலிபீடத்திற்கு இப்படியெல்லாம் செய்வீர் என்று முன்னுரைத்தவர் அவர்தான் என்றார்கள். அப்படி என்றால் மக்கள் மத்தியிலேயே இந்த பேச்சு வந்து பிரபலியமாக இருந்திருக்கிறது. எல்லாரும் அறிந்த ஒரு செய்தியாக இருந்திருக்கிறது.
1 அரசர்கள் 13ஆம் அதிகாரம் 1 முதல் 2 நாம் வாசித்த அந்த பகுதி இது ஏதோ புனையப்பட்ட பகுதி அல்ல, மக்கள் பேச்சிலேயே வழக்காக இருந்த ஒரு பகுதி தான் இது. 18வது வசனம். அதற்கு அவர், அப்படியே இருக்கட்டும், அவருடைய எலும்புகளை ஒருவனும் தொட வேண்டாம் என்றார். அப்படி என்றால் எந்த அளவுக்கு அவருக்கு மதிப்பு மரியாதையும் வைத்திருந்தான். அவருடைய எலும்புகளை எதையும் தொட வேண்டாம் என்றால் அவர் மதிப்புக்குரியவர், யூதா நாட்டைச் சேர்ந்தவர், நடக்கப் போகின்ற அந்த நிகழ்வை அப்படியே இறைவாக்காக உரைத்தவர். தொடர்ந்து, அப்படியே அவருடைய எலும்புகளையும் சமாரியாவில் இருந்து வந்த இறைவாக்கினர் எலும்புகளையும் அங்கேயே விட்டு வைத்தனர். எனவே இறைவாக்கினர்களுடைய எலும்புகளை யோசியா தொடவே இல்லை. அவர்களுக்கு மதிப்பு கொடுத்து அந்த எலும்புகளை எல்லாம் அப்படியே வைத்து விட்டான். 19. ஆண்டவருக்கு சினம் உண்டாகுமாறு இஸ்ரேலில் அரசர்கள் சமாரியா நகர்களில் எழுப்பியிருந்த தொழுகை மேட்டு கோவில்களை எல்லாம் யோசியா அகற்றி பெத்தேலில் செய்தவாறே அவற்றுக்கும் செய்தார். ஆக பெத்தேலில் என்ன செய்தானோ அதே போலதான் சமாரியாவின் பிற நகர்களிலும் தொழுகை மேடுகள் இருந்தால் தொழுகை மேடுகளையும், சிலைகள் இருந்தால் சிலைகளையும் முழுமையாக அவன் என்ன செய்தான்? உடைத்துணை. அப்படின்னா இந்த காலகட்டத்தில் ஏறக்குறைய யோசியாவுடைய காலகட்டம் 640. அவன் 18 ஆண்டுகளுக்கு பிறகுதான், அதாவது பொறுப்பேற்ற 18 ஆண்டுகளுக்கு பிறகு, 26 வயதுனால் 622 தான் அவனுடைய இந்த சீர்திருத்தங்கள்லாம் ஆரம்பிக்கிறது. இந்த சீர்திருத்தங்கள் ஏறக்குறைய 10 ஆண்டுகள் போயிருக்க வேண்டும். 22லிருந்து 12 வரை, 612 வரை போயிருக்க வேண்டும். அப்போ இந்த காலகட்டங்களிலெல்லாம் அவனுடைய அதிகாரம் எங்கெல்லாம் குடிகட்டி பிறக்கிறது? யூதா நாட்டில் மட்டுமல்ல, வடக்கே இருந்த சமாரியா பகுதிகளிலும் அவன் கொடிகட்டி பிறக்கிறான். என்றால் அந்த பகுதியில் நடமாட்டம் கொள்வதற்கு யாருக்கு வாய்ப்பே இல்லாமல் போய்விட்டது? அசிரியர்களுக்கு. அவர்கள் ஏறக்குறைய வீழ்ச்சியை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். அதனால அவர்களால் எதுவுமே செய்ய முடியாத ஒரு நிலையில் இப்பொழுது அதிகாரமே இப்போ யாரு கையில தான் இருக்கிறதாக ஒரு நிலை இருக்கிறது. இந்த தென்னாட்டில் இருக்கிற யோசியா கையில் தான் இருப்பது போல ஒரு சூழல் இங்கே இருக்கிறது. அதனால தான் அவன் வடநாட்டிலும் இவனுடைய கொடி பறக்கிறது. அங்கும் சென்று யாவையினுடைய அந்த வழிபாட்டு நிகழ்வுகளை அவன் உச்சத்துக்கு கொண்டு வருவதற்காக பிற தெய்வங்களுடைய வழிபாட்டுகளை எல்லாம் சுக்குநூறாக உடைத்து நொறுக்குகிறான், அதை மாசுபடுத்துகிறான், தீட்டுப்படுத்துகிறான். அங்கே அந்த பக்கத்தில் கூட யாரும் போகாத அளவுக்கு எல்லாவற்றையும் அவன் தன்னுடைய கட்டுப்பாட்டு கொண்டு வருகிறான். 20. அவர் அங்கிருந்த தொழுகை மேடுகளின் அர்ச்சகர் அனைவரையும் பலிபீடத்தின் மேல் கொன்றார். அப்பலிபீடத்தின் மேல் மனித எலும்புகளை சுட்டெரித்த பின் அவர் எருசலேமுக்கு திரும்பி சென்றார். இதே போல தான் குருக்களை கொன்று குவிப்பான் என்று சொன்ன அந்த இறைவாக்கு இங்கே நிறைவேறுகிறது. அந்த தொழுகை மேடுகளின் அர்ச்சகர்களையும் பலிபீடங்களிலே கொன்று அந்த பலிபீடங்கள் மேல் மனித எலும்புகளை சுட்டரித்தான். அதன் பின் எருசலேம் திரும்பினான். மனித எலும்புகளை சுட்டரிப்பது என்றாலே அதை தீட்டுப்படுத்துவது என்று பொருள். இப்போ தீட்டுப்படுத்தியதை மீண்டும் யாரும் தொட முடியாது. அதாவது இப்படிப்பட்ட வழிபாடுகள் மீண்டும் அதே இடத்தில் நடைபெறக்கூடாது என்பதனுடைய ஒரு சூழலைத்தான் இது சுட்டி காட்டுகிறது. அந்த அளவுக்கு அவருடைய சீர்திருத்த சிந்தனைகள் எல்லாம் மிக வலிமையாகவும் நாடு கடந்தும் இருந்தது. தென்னாட்டில் மட்டுமல்ல, வடநாட்டிலும் யோசியா சீர்திருத்தங்களை செய்வதிலே அவன் சளைக்காமல் இருந்தான் என்பதை சுட்டி காட்டுகிறது. இப்பொழுது அடுத்த பகுதிக்கு போகிறோம். 4வது பகுதி, பாஸ்கா விழா கொண்டாடுதல். 23ஆம் அதிகாரம் 21 முதல் 23 3 வசனங்கள் இருக்கிறது. பாஸ்கா விழா கொண்டாடுதல் அந்த தலைப்பில். இதனுடைய ஒத்தமை பகுதி 2 குறிப்பேடு 35 1 முதல் 19 வரை இருக்கிறது. பிறகு அரசர் யோசியா மக்கள் எல்லோரையும் பார்த்து, இவ்வுடன்படிக்கை நூலில் எழுதப்பட்டுள்ளது போல் உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு பாஸ்காவை கொண்டாடுங்கள் என்று கட்டளையிட்டார். ஆக 21ஆம் வசனம் பாஸ்கா விழாவை பற்றிய குறிப்பை சொல்கிறது. நம்ம யோசுவா காலத்தில் பாஸ்கா வாக்களிக்கப்பட்ட ஆண்டில் நுழைந்தவுடனே கில்காலில் கொண்டாடப்பட்டதை பற்றி அறிந்திருக்கிறோம்.
அதாவது முதல் பாஸ்கா கொண்டாடப்பட்டது எகிப்தில், இரண்டாவது பாஸ்கா 2ஆம் ஆண்டு இவர்கள் சீனாய் மலை அடிவாரத்திலிருந்து புறப்படுவதற்கு முன்னால் முதல் மாதம் நீசான் மாதம் 15ஆம் நாள் கொண்டாடினார்கள். அதை கொண்டாடிவிட்டு தான் அடுத்த மாதம், அதாவது நீசானுக்கு அடுத்த 2வது மாதம் அவர்கள் புறப்பட்டு வாக்களிக்கப்பட்ட நாட்டை நோக்கி பயணம் செய்தார்கள். அன்றிலிருந்து வாக்களிக்கப்பட்ட நாட்டுக்குள் நுழைவது வரை பாஸ்கா கொண்டாடவில்லை. மீண்டும் அவர்கள் பாஸ்கா கொண்டாடியது வாக்களிக்கப்பட்ட நாட்டுக்குள் நுழைந்து அந்த பாஸ்கா விழா வந்தபோது கில்காலில் அவர்கள் பாஸ்கா விழா கொண்டாடினார்கள். அதன் பிறகு சாமுவேல் காலம் வரை அவர்கள் கொண்டாடவில்லை. சாமுவேல் காலத்தில் மீண்டும் பாஸ்கா விழா கொண்டாடப்பட்டது. ஆனால் சாமுவேல் காலத்தில் எவ்வளவு ஆண்டுகள் கொண்டாடப்பட்டது குறிப்பில்லை. மீண்டும் அது நிறுத்தப்பட்டது. தாவீது காலமோ சாலமோன் காலமோ அல்லது அதுக்கு பின்னால் வந்த காலத்திலோ பாஸ்கா விழா கொண்டாடியதற்கான அறிகுறியே இல்லை. இந்த திருச்சட்ட நூல் வாசிக்கப்பட்ட பிறகுதான் யோசியா என்ன செய்கிறான், மீண்டும் நாம் பாஸ்கா விழா கொண்டாட வேண்டும் என்றால் இந்த சட்டம் நமக்கு பாஸ்கா விழா கொண்டாட வேண்டிய தேவையை சொல்லுகிறது. இது வாழ்க்கையில் மறக்க முடியாத நாள், நினைவு கூறத்தக்க நாள். இஸ்ராயல் மக்கள் எகிப்திலிருந்து விடுதலையை பெற்ற அந்த நிகழ்வை நமக்கு படிப்பிக்கின்ற நாள். எனவே இதை நம்ம விட்டுவிடக்கூடாதுன்னு சொல்லி என்ன செய்கிறான் யோசியா, இந்த விழாவை கொண்டாட மக்களை பணிக்கிறார். இது ஒரு முக்கியமான ஒரு கட்டம். பாஸ்கா விழாவை மீண்டும் உள்ளே கொண்டு வருகிறான். பாஸ்கா விழா கொண்டாடப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறான். இவன் காலத்து பிறகு எவ்வளவு காலம் நடந்தது என்று நமக்கு தெரியாது. மீண்டும் அவர்கள் நாடு கடத்தப்பட்ட பிறகு திரும்பி வந்த பிறகுதான் பாஸ்கா விழாவை கொண்டாடுகிறார்கள். அதனால் நாடு கடத்தப்பட்ட போது பாஸ்கா விழா கொண்டாடக்கூடிய வாய்ப்பே இல்லை. எனவே அதன் பிறகு எஸ்ரா நெகேமியா காலத்தில் தான் மீண்டும் பாஸ்கா விழா கொண்டாடப்படுகிறது. அதற்கான சட்டத்திட்டங்கள் எல்லாம் புதிதாக வருகின்றது. அதனால் பாஸ்கா விழா என்பது தொடர்ந்து கொண்டாடப்பட்ட விழா அல்ல. அந்த செய்தி தான் இங்கே முக்கியமானது. யாராவது ஒரு குறிப்பிட்ட அரசர் வருகிறார் அல்லது குறிப்பிட்ட நபர் வருகிறார், அவர் இதனுடைய தேவையை உணர்த்துகிறார். அந்த காலத்தில் மக்கள் உணர்வு கொண்டு விழாவை கொண்டாடுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு தான் இந்த பாஸ்கா விழா. யாருடைய காலத்தில் கொண்டாடப்படுகிறது? யோசியா காலத்தில் மக்கள் எல்லாரையும் அவர் அழைத்து, இப்படி தான் உடன்படிக்கை நூலில் எழுதப்பட்டிருக்கிறது, அதனால நாம் எல்லாம் பாஸ்கா கொண்டாடுவோம் என்று கட்டளையிடுகிறான். இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியிலே தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. அவர் காலம்தான் கடைசி காலம். அவருக்கு பிறகு ஏறக்குறைய அவருடைய காலம் என்பது 1090. யோசியா ஆட்சியேற்ற 18ஆம் ஆண்டில் எருசலேமில் ஆண்டவரின் இந்த பாஸ்கா கொண்டாடப்பட்டது. இங்கே தெளிவு வந்து விட்டது.